அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே ஒரு டிபேட் பார்த்தோம். அதில் திமுக அண்டான் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி முன்னிறுத்திக் கொள்கிற திரு செந்தில்வேல் அவர்கள் ஒரு கருத்து பேசினார். விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது, அவர் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காரு, அவர்களாம் எப்படி தமிழ்நாட்டை ஆண்ட முடியும், அப்படி இப்படின்னு. அண்ணா கொள்கை தலைவராக வச்சுருக்காரு. அண்ணா எப்படி வந்தவர் தெரியுமா? அவர் 24 வயசில் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் உத்தியோகம் ரெடியாக இருந்தது. அதை புறக்கணிச்சுட்டு பெரியார் மேலே ஈர்ப்பு கொண்டு அவர் போயிட்டு பெரியார் இயக்கத்தில் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு பல நல திட்டங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறமா முதல் எலெக்ஷனில் போட்டி போடாமல் தொடர்ந்து பயணித்து அதுக்கப்புறமா போட்டி போட்டு ஜெயிச்சார். அப்படி வந்தவர் அண்ணா. பெரியார் கொள்கையை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிற விஜய் பெரியாரை விமர்சனம் பண்ண சீமானையும் எதிர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசைப்பாடுகள் பாடினார் ஒரு டிபேட்டில் உட்காந்துக்கின்னு. அது பொதுவாக எப்பயுமே இந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த இல்லை திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற எப்படி சொல்கிறது, இப்போ செந்திலில் திமுகன்னு போட்டுடலாம், அவங்க போட மாட்டாங்க. உடனே அவங்க நடுநிலையாளர்கள் இல்லை பத்திரிகையாளர்கள் ஏதோ ஒரு பருவியில் போடுவாங்க. திமுகவுக்கு செந்தில்வேல் அளவுக்கு கூடுது வேறு யாருமே இருக்க முடியாது. சரி, ஓகே, அவர் வாங்கி அவர் உருட்டிட்டு போட்டோம். அவருக்கு சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். மிஸ்டர் செந்தில்வேல் அவர்கள், உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எங்கள் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வச்சு கட்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 2025 நடக்குது, 2026 தேர்தல் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ கொள்கை கோட்பாடெல்லாம் எவனா கேட்குறானா? வீடியோவே 5-6 நிமிஷத்துக்கு மேலே நீ கொள்கை கோட்பாடு அப்படி இருந்தவங்க இப்படி இருந்தவங்க, அந்த கட்சி இப்படி கஷ்டப்பட்டது, இந்த கட்சி இப்படி கஷ்டப்பட்டதுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ ட்ரெண்டு என்ன தெரியுமா? வரணும், இந்த விஜய் மாதிரி சனிக்கிழமை வரணும், சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசணும், அதில் 4 பஞ்சு டைலாக்கு, ஸ்டாலின் அங்கிள் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் ரோட் ஷோ நடத்தணும், ஒரு ரேம்ப் வாக் கொடுக்கணும். இதுதாங்க இப்போ இது அரசியல் ட்ரெண்டு. நீங்கள் மட்டும் ட்ரெண்டிலே இல்லாமல் கொள்கை கோட்பாடு 1960 இருந்த கதையெல்லாம் இப்போ பேசிட்டு இருந்தீங்கன்னா சிரிச்சிருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குற அளவுக்கு திமுக ஒன்றும் உத்தமமான கட்சி கிடையாது. அங்கே இருக்கிறவங்க யாரும் தியாகிலாம் கிடையாது. அண்ணாவை பற்றி பேசுகிறீங்க, ஏற்றுக்கிறோம். அண்ணா கஷ்டப்பட்டு கட்சிக்கு வந்தார், ஓகே தான். அண்ணா தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு கூட்டது யாரை? அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கலைஞரை கூட்டாரா? அது உண்மையா? அதுக்கான பதில் நீங்கள் சொல்லுங்களாம். நீங்கள் கொள்கை கோட்பாடுன்னு பேசுறதெல்லாம் அப்புறமா வச்சுப்போம். அப்புறமா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சுருக்காரு அப்படின்னு உங்கள் அடிமனசை தொட்டு சொல்லிட முடியுமா? அவர் நல்லது மட்டும் தான் செஞ்சாரா? நான் கேட்குறேன். எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு? நீங்கள் தான் மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவீங்க, இலங்கை தமிழர்கள் நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்னு. சொல்லுங்களாம் பார்ப்போம். அந்த தொப்புள் கொடி உறவுகள் சாவும் போது கலைஞர் என்ன பண்ணார் சொல்ல முடியுமா உங்களால்? சும்மா ஒரு மேடை கிடச்சிச்சு, டிபேட் கிடச்சிச்சு, நம்மளுக்கு மீடியா கூட இருக்குன்றதுனால மூச்சை கட்டின்னு பேச வேண்டியது திமுகவுக்கு. அதுவும் எதிர்த்தாப்புலேருந்து எவனா கேள்வி கேட்டானாக அதில் அவர் ஒரு சென்டென்ஸை முழுசாக பேசி முடிக்க முடியாது. அதுக்கு 30 வாட்டி நீங்கள் குறுக்க போகிறது. இதெல்லாம் நீங்கள் ஊடக அறத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ ஒன்று சொல்ல நல்லா கேட்டுக்கங்க. கொள்கை கோட்பாடெல்லாம் அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஓட்டு வாங்கணும், அதை வச்சு தான் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இப்போலாம் அரசியல் ட்ரெண்டே மாறி போச்சு. இப்போ காலத்தில் எப்படி ஓட்டு வாங்குறதுன்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டாங்க. எப்படி கவர் பண்ணுறதுன்றதுன்னு தெரியும். இப்போ நீங்களே அதை தான் செஞ்சுருவீங்க. இப்போ கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டுருக்காரு. ஒரு ஹேண்டிகேப்ட் அவரால் முடியாமல் ஒரு புக்கை வச்சுட்டு ரோட்டு ஓரமாக அந்த புக்கை தூக்கி காட்டுறாரு. முன்னாடி போன ஸ்டாலினோட என்ன சொல்கிறது பாதுகாவலர் வாங்கினவங்களாம் தலையாடிட்டே போகிறாங்க, வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி வந்த ஸ்டாலின் நேற்று அந்த புக்கை வாங்குறாங்க. போலீஸ்காரங்க கூட இருக்கிற அந்த பயில்வான்கள் எல்லாரும் அவரை தூக்கி விட்றாங்க. அதாவது பாதுகாவலர்கள் எல்லாரும். இவங்களாம் தூக்கி விட்ட உடனே அவர் அந்த புக்கை விட்ட கொடுக்குறாரு. அப்படி வாங்கி அடுத்த செகண்டில் அந்த புக்கை பின்னாடி கொடுத்துட்றாரு. அவரோட பாதுகாவலர்கிட்ட கொடுத்துட்றாரு. இப்படியே வச்சுப்போம். இந்த புக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது படிக்கடிக்க போகிறாரா? ஏதாவது லாஜிக்காக பேசுனீங்கன்னா பரவாயில்ல. அவர் படிச்சுட்டு அப்படியே மேடையில் ஒரு மணி நேரம் சொற்பொழிவு ஆட்டிட்டாலும் அவர் பேசுகிற வார்த்தை என்ன நான் சொல்லவா? நான் ஒன்றும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச மாட்டேன். என்னது இது இந்த டைலாக் தாங்க பேச போகிறாரு அவர். இதுக்கு எதுக்கு புக்கை படிக்கணும்? அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பார் பார்த்தாலும். நான் முத்துவேல் கருணாநிதி அவரோட பையன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். ஏங்க நீங்கள் வேறு? அப்புறம் இது சாட்டை துறைமுருகன் சொல்கிற மாதிரி தான் சொன்னோம். இளமை புகுத்தி விடும். என்ன திருக்குறள்? இதுக்கு வேற அவர்கிட்ட புக்கு கொடுத்தாங்கன்னா அது ஒரு வீடியோவை எடுத்து பதிவு பண்ணுறீங்க. நீங்களாம் தமிழ்நாட்டை திரும்ப ஆளணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுவே மிகப்பெரிய கொள்கை முரண்பாடு. ஃபஸ்ட்டு நீங்கள் திருந்துங்க. உங்களுக்கெல்லாம் நிறைய கொள்கை இருக்குது. திமுக என்னமோ ஒரு சர்வாதிகார கட்சியோட ரொம்ப கேவலமாக நடத்துறீங்க. பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன், இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கொள்கை எதிரான கொள்கை. நீங்களாம் கம்யூனிஸ்ட்னுவீங்க.
நம்ம பேசுகிற இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.